சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 2 மாங்கா வாய்ஸ் ஓவர்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியோட டீச்சரை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பான். அந்த டீச்சர் வந்து உன் தங்கச்சிலாம் நல்லா தான் படிக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி தான் புத்தி கெட்டு போய் அன்ட்ரா போறேன்னு ஸ்கூலுக்கு வர மாட்டா, அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்டோட பேர் என்னன்னு நம்ம ஹீரோ கேட்பான். சாங் ஹோன்னு சொல்லுவாங்க. சாங் ஹோ யார் அப்படின்னா சீசன் 1ல நம்ம ஹீரோ யூஜினோட இந்த கேட்ஸ் சி கேட்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது சி கேட்ல பி கேட்ல அட்டன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு காட்டுறதுக்காக சில பேரை வர வச்சு வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் போய் 2 பேர் மட்டும் உள்ள போய் எல்லா மாஸ்டர்ஸையும் கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒப்புக்கு முன்னே வெளியே உட்காந்துட்டு இருந்த சில பேர்த்தோட இருந்த ஒருத்தி தான் இவ. ஹே மிஸ்டர், நீங்க என்ன பண்ற? குழந்தையெல்லாம் யாரும் அன்றாக்குறது? நீ ஹைஸ்கூல் தானே படிக்கிற, நீ ஒரு இ ரேங்க் தானே? ஹே மிஸ்டர், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? ஏய் இரு, நீ என் ஃப்ரெண்டோட பிரதர் தானே, உன்னை பார்க்க நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், நீயே ஒரு ஹீரோங்க் தானே, நீ என்ன சொன்னாலும் நான் மறுபடியும் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், நீ ஹண்டராகு ஸ்கூலுக்கு போகாத, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? ஒன்னும் பிரெயின் வாஷ் பண்றதுக்குலாம் இங்க வரல, உனக்கு ஹண்டர் தானே ஆகணும், உன்னை ஹண்டர் ஆக்குறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஃபிளைட்ல இருந்து வந்து இறங்குறான். யாருன்னு பார்த்தா இவனோட பிரதரை தான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி கொண்டிருப்பான். இவன் ஒரு சி ரேங்க் ஹண்டர். ஹீரோவை பழி வாங்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் நினைச்சதோட சீக்கிரமாவே வந்துட்டேன் கொரியாக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல. நீங்க என்ன வேலையா கொரியா வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன பண்ற? எஸ்டன் கண்ட்ரி வந்தா இந்த மாதிரி மானிட்டர் பண்றதுக்கு மானிட்டர் டிவிஷன்ல இருந்து இந்த மாதிரி ஆள் வர்றது சாதாரணம் தானே. மானிட்டர் டிவிஷனா? நீ ஒரே ரேங்க் தானே, நீ எதுக்கு இப்படி இருக்க? இந்த மாதிரி ஒருத்த மட்டும் என்னோட கேள்ல இருந்தா நான் என்ன லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டா வச்சிருப்பேன். நீங்க எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க? எத்தனை நாள் தங்க போறேன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் எதுவும் பிளான் பண்ணல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இங்க வந்தது அந்த ஈரான் சேஞ்சிங் கொள்றதுக்கு தான். உன்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியுமா? நான் ஜஸ்ட் என் வேலையை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். ரைட், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. நீ மட்டும் என்னோட கீழ இருந்தேன்னா உன்னை இதை விட பெட்டராகவே நடத்தியிருப்பேன். இவனோட பிரதர் இருந்ததுக்காக தான் இப்ப பழி வாங்குறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே கொஞ்சம் மோசமானவன் தான், ரொம்ப மோசமானவன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹீரோ நம்ம அந்த சாங்கோ போயிட்டு இன்னும் டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு வரான். ஹலோ, நான் வந்து சீஃபா இருக்கேன் செகண்ட் டிபார்ட்மெண்ட்ல, நான் இவரோட அசிஸ்டன்ட். ஹலோ, இவங்களாம் ஈரன், இவங்களால எந்த யூஸும் இல்லை. நம்ம ஒன்றும் பிக்னிக் வரல. ஆமா, அவர் யாரு? அவர் பேர் கிம். அவர் தான் நம்மளோட புது ஏ ரேங்க் ஹண்டர். ஏ ரேங்க் ஹண்டர் அவர் எதற்கு ஏ ரேங்க் 7 பி ரேங்க் 4 சி ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. டோட்டலா 12. என்ன சொன்னீங்க? ஏ ரேங்க் அப்புறம் 7 பி ரேங்கா? நீங்க சும்மா சைட்ல நின்னா போதும், அவரே எல்லாம் பார்த்துப்பாரு. ஹே மிஸ்டர், வரையா இல்லையா? நீ முன்னாடி போன வரேன். அப்புறம் எல்லாரும் அந்த டஞ்சனுக்குள்ள போறாங்க. டஞ்சனுக்குள்ள போகும்போதுதான் தெரியுது பெருசா ஒரு ஆப் வச்சிருக்கானுங்க. என்னன்னா இது A to C ரேங்க் டஞ்சன் கிடையாது, இது திடீர்னு அப்படியே ஒரு ரெட் கேட்டா மாறுது. ரெட் கேட் அப்படின்னா என்னன்னா எஸ் ரேங்க் ஈக்குவலான ஒரு டஞ்சன் சொல்லலாம். இதுல ஒரு ஸ்பெஷலான ஆப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் உள்ள போவாச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அங்க இருக்கிற பாஸ், அதாவது பெரிய மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, பெரிய அந்த இடத்துல இருக்கிற பாஸ், அதை கொல்லாம வெளியே வர முடியாது. இங்க என்ன நடக்குது? என்னது இந்த கேட்? இது ரெட்டா மாறுது, இது ஒரு ரெட் கேட். மெயின் அட்டாக் ஃபோர்ஸ் கால் பண்ணுங்க. சங்ஜிங்கோ தானே? நான் இப்போ மெயின் அட்டாக் ஃபோர்ஸ் கால் பண்றேன். சார், இது ஒரு ரெட் கேட். ரெட் கேட்டா? ரெட் கேட்டுக்கு எப்படி A to C ரேங்க்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க? இது உண்மையா? நானே நேர்ல வந்து பாக்குறேன்.